அனைவருக்கும் விழியின் வணக்கங்கள். எல்லா வருஷமும் டிசம்பர் 4ஆம் தேதியை இந்தியன் நேவி டேயாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கும் நிறைய பேருக்கு ஏன் இந்த டிசம்பர் 4 நேவி டேயாக கொண்டாடுறோம்னே தெரியல. 1971 நம்ம இந்தியன் நேவி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தின ஆப்ரேஷன் ட்ரைடண்டோட வெற்றியை கொண்டாடுற விதமாக தான் டிசம்பர் 4 நம்ம நேவி டேயாக கொண்டாடுறோம். ஆப்ரேஷன் ட்ரைடண்ட் அப்படின்னா என்ன, ஆப்ரேஷன் ட்ரைடண்டை இந்தியன் நேவி எப்படி வெற்றிகரமாக பண்ணி முடிச்சாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1971 இந்தோ பாகிஸ்தான் வாரோட முழு கதையும் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த போரில் உபயோகப்படுத்தின ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு ஆக்ஷன் சினிமா பார்க்குறது போல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருக்கும். குறிப்பாக இந்த போரில் தான் 93,000 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் இந்தியா கிட்ட சரணடைஞ்சாங்க. இந்த போரை பற்றின முழு வீடியோ இந்த சேனலில் குட்டி குட்டியாக தொடர்ச்சியாக வரப்போகுது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் இருக்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 1947 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கிறப்போ இந்தியாவுக்குள்ள ஹிந்து முஸ்லீம்னு மத பிரச்சனை தீவிரமா போயிட்டு இருந்துச்சு. முகமது அலி ஜின்னா அப்படிங்கிற முஸ்லீம் லீக் தலைவர் முஸ்லீம்ஸ் வாழ்றதுக்கு தனி நாடு வேணும்னு கேட்டாங்க. அதனால அவங்க தலைமையில அதிகப்படியான முஸ்லீம் மக்கள் இந்தியாவோட நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் பிளேசஸ்ல குடியேறாங்க. அதுதான் அப்புறமா வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் அழைக்கப்பட்டுச்சு. என்னதான் வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் தனித்தனியா இருந்தாலும் வெஸ்ட் பாகிஸ்தானோட அதிகாரம் ஈஸ்ட் பாகிஸ்தான் மேல அதிகமாவே இருந்துச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தான்ல பெங்காலி மொழி பேசுற மக்கள் அதிகமா இருந்தாங்க. ஆனாலும் வெஸ்ட் பாகிஸ்தானோட தாக்கம் அதிகமா இருந்ததால உருது தான் அங்க பேசணும்னு திணிக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கலாச்சாரம் அழிக்கப்பட்டு வாழ்க்கை முறை மாற்றப்பட்டுச்சு. இதனால ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்கள்லாம் சேர்ந்து அவங்களோட விடுதலைக்காக புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கவே ஈஸ்ட் பாகிஸ்தான்ல நடக்கிற தேர்தலில் வெஸ்ட் பாகிஸ்தான் நிப்பாட்டின ஆளை எதிர்த்து நின்று அவாமி லீக் கட்சியை சேர்ந்த ஷேக் முஜ்புர் ரஹ்மான் போட்டி போட்டு 169 சீட்டுக்கு 167 சீட் ஜெயிச்சு மாபெரும் வெற்றி பெறுறாங்க. இந்த தோல்வியால வெஸ்ட் பாகிஸ்தான் தொடர்ச்சியா ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்கள் மேல தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க. வெஸ்ட் பாகிஸ்தானோட சண்டை போட முடியாம நிறைய ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்கள் இந்தியாவுக்குள்ள அகதிகளா வர ஆரம்பிச்சாங்க. இதை தடுக்கிறதுக்கு அப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டரா இருந்த இந்திரா காந்தி அவர்கள் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண போறதா அறிக்கை விடுறாங்க. அந்த சமயத்துல ஜெனரல் யாஹியா கான் தலைமையில செயல்பட்டு இருந்த வெஸ்ட் பாகிஸ்தான் டிசம்பர் 3, 1971 இந்தியா மேல வான் தாக்குதல் பண்ணி போரை தொடங்கி வைக்கிறாங்க. போர் வர வாய்ப்பு இருக்குங்கிறத முன்னாடியே கணிச்ச இந்தியன் கவர்மெண்ட் அவங்களோட எல்லா ராணுவ படையையும் தயார் நிலையில வச்சிருந்தாங்க. டிசம்பர் 2ஆம் தேதி சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அட்மிரல் SM நந்தா அவர்கள் வெஸ்டர்ன் கமாண்டிங் யூனிட்டை தயார் நிலையில இருக்க சொல்றாங்க. ஆபரேஷன் ட்ரைடண்ட்டுக்காக சைஸ்ல குட்டியான வேகமான 3 வித்யுத் கிளாஸ் மிசைல் போட்ஸ் பயன்படுத்துறதா முடிவெடுக்கப்படுது. இந்த போட்ல 4 ஆன்டிஷிப் மிசைல்ஸ் லோட் பண்ணிக்கலாம். இந்த போட்டை வெஸ்டர்ன் கமாண்ட் யூனிட் டிப் ஆஃப் ஸ்வாடாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த ஓசா 1 போட் 1971 USSR கிட்ட இருந்து டிஃபென்சிவ் பர்பஸுக்காக வாங்கப்பட்டுச்சு. போரோட முன்னேற்பாடா INS நிப்பாத், INS வீர்ங்கிற 2 குட்டி ஷார்ட் ரேஞ்ச் ஷிப் குஜராத் போர்ட்ல இருந்து ஓகா போர்ட் வரைக்கும் டோ பண்ணி கொண்டு வரப்பட்டுச்சு. அங்க INS நிர்கத்தும் இந்த ஃபிளீட்ல ஜாயின் ஆச்சு. அப்புறமா இந்த ஆபரேஷனுக்காக INS கில்டன், INS கட்சல் அப்படிங்கிற 2 ஆன்டி சப்மரைன் கார்வெட்ஸ், INS போஷாக் அப்படிங்கிற 25th மிசைல் போட் ஸ்குவாடனை சேர்ந்த ஃபியூல் கேரியரும் அங்க கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த ஃபிளீட்டுக்கு கமாண்டர் பப்ருபான் யாதவ் கமாண்டிங் ஆஃபீஸரா நியமிக்கப்படுறாரு. கராச்சி துறைமுகம் பாகிஸ்தான் நேவியோட ஹெட் குவார்டர்ஸ். பாகிஸ்தானோட பொருளாதாரமும் அந்த துறைமுகத்தை நம்பிதான் இருந்துச்சு. இந்தியன் நேவிக்கு கொடுக்கப்பட்டிருந்த இலக்கு கராச்சி போர்ட் போய் அங்க இருக்கிற கப்பல்களையும் ஆயில் டேங்க்ஸையும் அழிச்சிட்டு வர்றது. ஆபரேஷன் நடக்கிற அன்னைக்கு பௌர்ணமி நாளுங்கிறதால எதிரிங்க கண்ணில் படாம இந்த ஆபரேஷனை வெற்றிகரமா பண்ணி முடிக்கணும். கராச்சி டாஸ்க் ஃபோர்ஸ் நேவல் ஃபிளீட்ஸ் கராச்சி போர்ட் நோக்கி ஆரோ ஃபார்மேஷன்ல நகர ஆரம்பிக்குது. INS கிட்லன்ல கிடைக்கிற ரேடார்ஸ் ரீடிங் வச்சு இந்த ஃபார்மேஷனை அடிக்கடி மாற்றி அமைச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த நேவல் ஃபிளீட் கராச்சி போர்ட்டை நெருங்க ஆரம்பிக்குது. சரியா ராத்திரி 10:43 மணிக்கு INS நிர்கத்தோட ரேடாருக்கு PNS கைபர்ங்கிற பாகிஸ்தான் பேட்டில் கிளாஸ் டெஸ்ட்ராயரோட எக்ஸாக்ட் லொகேஷன் 35 கிலோமீட்டர் தூரத்தில் கிடைக்குது. INS நிர்கத்துல இருந்து ஒரு ஏவுகணை PNS கைபர் மேல லான்ச் பண்றாங்க. இந்த ஹிட்டுக்கு அப்புறமா எப்படி தாக்குதல் நடத்துறாங்கன்னு சரியா கணிக்க முடியாம பாகிஸ்தான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு PNS கைபர்ல இருந்து எனிமி ஏர்கிராஃப்ட் அட்டாக், பாய்லர் ஹிட், ஷிப் ஸ்டாப் அப்படின்னு தகவல் அனுப்பப்பட்டுச்சு. INS நிர்கத்துல இருந்து அனுப்பின 2வது ஏவுகணை PNS கைபரையும் அதுல இருந்த 222 செயலர்ஸையும் கடல்ல மூழ்கடிக்குது.
அடுத்தது ஐஎன்எஸ் நிப்பத் ராத்திரி 11 மணி அளவுக்கு எம்வி வீனஸ் அப்படிங்கிற மெர்ச்சன்ட் ஷிப் மேல ஏவுகணை அனுப்புறாங்க. எம்வி வீனஸ் அப்படிங்கிற கப்பல் பாகிஸ்தானுக்கு எரிபொருளும் ஆயுதமும் கொண்டு போயிட்டு இருந்துச்சு. இந்த கப்பல் பாகிஸ்தானோட 42 கிலோமீட்டர் சவுத்லேயே மூழ்கடிக்கப்பட்டுச்சு. ஐஎன்எஸ் நிப்பத்துல இருந்து விடப்பட்ட 2வது ஏவுகணை பிஎன்எஸ் ஷாஜகான்ங்கிற சி கிளாஸ் டெஸ்ட்ராயர் கப்பலை மோசமா செயலிழக்க வச்சுது. அப்புறமா ராத்திரி 11:20 மணிக்கு ஐஎன்எஸ் வீர் பிஎன்எஸ் முனாஃபிஸ்ங்கிற அஜித்தன் கிளாஸ் மைன் ஸ்வீப்பர் பாகிஸ்தான் கப்பல் மேல ஏவுகணை விட்டு அதோட 33 செயிலர்ஸோட சேர்த்து கப்பலை மூழ்கடிக்க வைக்கிறாங்க. அப்புறமா ஐஎன்எஸ் நிப்பத் கராச்சி போர்ட் நோக்கி போய் 26 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து 2 ஏவுகணையை கராச்சி ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க் மேல லான்ச் பண்ணி அதை அழிக்கிறாங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கார் அப்படிங்கிற சக்சஸ் சிக்னல் நேவல் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பப்படுது. இந்த சமயத்துல அட்டாக் பண்றது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இல்ல இந்தியன் நேவிங்கிறத பாகிஸ்தான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் புரிஞ்சுக்கிறாங்க. ஆபரேஷன் ட்ரைடன்ட்டை வெற்றிகரமா முடிச்சுட்டு திரும்ப கிளம்புறப்ப ஐஎன்எஸ் வீர் போர்க்கப்பல்ல சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டு அதால முழு வேகத்துல செயல்பட முடியல. இந்த நேரத்துல ஐஎன்எஸ் வீரை தாக்குறதுக்காக பிஎன்எஸ் சுல்ஃபிகர்ங்கிற இன்னொரு பாகிஸ்தான் ஃப்ரிகேட் வருது. இந்த கப்பலையும் இந்தியன் நேவல் ஃபிளீட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா அழிச்சு முடிக்குது. இந்த வெற்றிக்கு அப்புறமா தான் 25th மிசைல் போட் ஸ்குவாடனுக்கு கில்லர் ஸ்குவாடன் அப்படின்னு பேரும் வந்துச்சு. ஆபரேஷன் ட்ரைடன்ட்டுக்காக பழிவாங்க வந்த பாகிஸ்தான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு எதிராக ஆபரேஷன் பைத்தான்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆபரேஷனை நெக்ஸ்ட் 3 டேஸ்ல இந்தியன் நேவி வெற்றிகரமாக பண்ணி முடிக்கிறாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ல ஆபரேஷன் பைத்தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பங்களாதேஷ் விடுதலை ஆகிற வரைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங் ஆபரேஷன்ஸ் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள நடந்துகிட்டே இருந்துச்சு. அதோட ஃபைனல் டச்சா தான் 93,000 பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் கிட்ட சரணடைகிறாங்க. அதை பத்தின வீடியோஸ் நம்ம சேனல்ல கண்டினியூஸா வரப்போகுது. ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. விழி அவேக்கனிங் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் நான் தலைவன் திட்டம் அப்படிங்கிற அவங்களோட திட்டத்து மூலமா கிரியேட்டிங் அ லீடர் இன் எவ்ரி ஹோம் அப்படிங்கிற ட்ரீமை நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களோட குவாலிட்டிஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லீடரா மாற விரும்புனீங்க அப்படின்னா விழியில ஜாயின் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.